ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் முருகன் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் முருகன்ஸ் லைஃப். இன்னைக்கு நம்ம ஜேம்ஸ் கான் இயக்கத்துல நம்ம டேவிட் கார்ன்ஸ்வெட் நடிப்பில் வெளிவந்த சூப்பர்மேன் படம் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போறோம். சூப்பர்மேன் அண்ட் வெல்கம் டு த செஷன் முருகன்ஸ் மூவி மீட்டர். படத்தோட கதையை பத்தி சொன்னா, படம் ஆரம்பத்திலே நம்ம சூப்பர்மேனை அடிச்சு துவைச்சு ஓரமா படுக்க வச்சிருப்பாங்க. யாரா இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு பார்த்தா வேற யாரு, நம்ம வில்லனான லெக்ஸ் லூத்தர் தான். உன்னை துவம்சம் பண்ண போறேன். அவருக்கு என்ன பிரச்சனை, நம்ம சூப்பர்மேனையா இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, மக்கள் மத்தியில சூப்பர்மேனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. இவர் நம்ம சூப்பர் ஹீரோ, உலகத்தை காப்பாற்ற வந்தவர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம லெக்ஸ் லூத்தரால பொறுத்துக்க முடியல. பச்சையா சொல்லணும்னா கொஞ்சம் பொறாமப்படுறாரு. ஸோ அதனாலே என்ன பண்றாரு, சூப்பர்மேனை எதிர்த்து மக்கள் மத்தியில சூப்பர்மேனுக்கு இருக்கிற நல்ல பேரை டேமேஜ் பண்றதுக்கு அவர் நம்மளெல்லாம் காப்பாற்ற வரல, நம்ம உலகத்தை அழிக்க வந்தவர், அவர் ஒரு ஏலியனு அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாத சொல்லி மக்களை எப்படியும் நம்ப வச்சு கடைசியில எல்லாரையுமே சூப்பர்மேனை வெறுக்கிற அளவுக்கு பண்ண வைக்கிறாங்க. இடத்த காலி பண்ணுங்க. ஸோ கடைசியில சூப்பர்மேன் தான் மக்கள் கிட்ட, நான் உங்களை அழிக்க வந்தவன் கிடையாது, நான் உங்களை காப்பாற்ற வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துல போராடுறாரு. ஸோ கடைசியில அவரோட போராட்டம் மக்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது சொல்றதாங்க இந்த மொத்த கதை. படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, படத்தோட ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாம நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சூப்பர்மேனை அடிச்சு துவைச்சு ஓரமா படுக்க வச்சிருக்காங்க. ஸோ அவரை யார் அப்படி பண்ணதுன்னா நம்ம லெக்ஸ் லூத்தர்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, நம்ம சூப்பர்மேனை ஏத்துக்க முடியல. அவரால் மக்களுக்கு உதவுறாரு, மக்கள் மத்தியில நல்ல பேர் வச்சிருக்காரு அப்படின்றது அவரால் பொறுத்துக்க முடியல. அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் இன்னொரு ரீசன் இருக்கு, அது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர்மேன் என்ன பண்ணாலும் லெக்ஸ் லூத்தர் சும்மா வருதில்ல, அவரை போய் சும்மானா நோண்டிக்கிட்டே இருக்காரு. அவராலையுமே பொறுத்து பார்த்து அவரால் அடி தாங்க முடியல. ஸோ அப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸான ஜஸ்டிஸ் கேங் அவங்க வராங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தர் எதிர்த்தாரா இல்லையா, கடைசியில லெக்ஸ் லூத்தரோட முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையா, கடைசியில ஜஸ்டிஸ் கேங்கும் சூப்பர்மேனை கைவிடுற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வருது. எங்க கையை வை பார்ப்போம். ஆக மொத்தத்துல ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா ஒரு சுமாரான ஸ்கிரீன் பிளே தான். பட் விஷுவலா நம்ம நிறைய விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் லேக்கா போகும். பட் விஷுவலா பார்க்கும்போது படம் நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த டிசி ஃபேன்ஸ் தவிர்த்து எனக்கு டிசின்னா என்னன்னு தெரியாது, மார்வல்னா என்னன்னு தெரியாது, நான் சூப்பர்மேன் படம் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் இந்த படத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்ற ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு படம் கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும். பட் படம் முடிச்சுட்டு நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். அது எதுவும் வேலைக்காவாது. பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, படத்துல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டி என்னன்னு பார்த்தா, கிரிப்டோ அப்படின்னு சொல்லி ஒரு டாக் ஒன்று வரும். அந்த டாக் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சது. சூப்பர்மேனை காட்டிலும் எனக்கு அந்த கிரிப்டோன்ற அந்த டாகோட சீன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மற்றபடி நம்ம சூப்பர்மேன் ஆகட்டும், லெக்ஸ் லூத்தர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சூப்பர்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. மெயினா ஜஸ்டிஸ் கேங் அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாங்க. சும்மா ஓபி அடிக்காத. ஓபி அடிக்கிறான் தெரியும். படத்தோட டியூரேஷன் பத்தி சொல்லணும்னா, படம் 2 மணி நேரம் தாங்க ஓடுது. ஆனா நமக்கு அந்த படத்தை விஷுவலா பார்க்கும்போது ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேக் ஃபீல் பண்ணாலும் கூட, ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எல்லாம் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சவுண்டிங்ல ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ரொம்ப சவுண்டிங் உள்ள நல்ல தியேட்டர்ல நீங்க இந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா படம் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க. இந்த படத்தை நான் 3Dல தான் பார்த்தேன். ஸோ இந்த படம் 3Dல பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல என்டர்டைன்மெண்ட் பத்தி சொல்லணும்னா, படம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணாது. அப்பார்ட் ஃப்ரம் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிளஸ் ஃபைட் சீன்ஸ் தவிர்த்து மற்றபடி நீங்க ஒரு டிசி ஃபேனா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த படம் புரியும் அப்படின்னா, நீங்க இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்குங்க. தலை தூக்க வைப்பா. அப்புறம் என்னங்க, இந்த படத்தோட மூவி மீட்டர் பார்த்துட்டு வந்துருவோமா? அப்புறம் என்னங்க, இந்த படம் இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட 3D வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா தியேட்டர்ல போய் பாருங்க. நான் உங்களை அடுத்த படத்தோட ரிவ்யூல சந்திக்கிறேன். Till then, take care.